ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை வில்லேஜ் குக்கிங் லைவ். என்னோடய சேனல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வெயிட் லாஸ் டேவை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் டே 1 அப்போ 97.5 இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 93.250 கிராம் இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 20. 20 நாளில் வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ பக்கமாக நான் குறைச்சிருக்கேன். என்னோடய டயட் ஃபுட் என்னென்னா, நான் வந்து காலையில் எப்போதுமே ஓட்ஸு தாங்க எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சஃபோலா ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் லெமன் டீயுமே நான் வந்து ரெசிபி வந்து அதில் போட்டிருக்கேன். 3வது வந்து ஹாட் வாட்டர், 1 hour எக்ஸசைஸ். இந்த 4 தான் எனக்கு ரொம்பவுமே கை கொடுக்குது. மதியம் வந்து நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, நார்மலாக சாப்பாடு தான். சாப்பாடு வந்து கொஞ்சமாக லைட்டாக எடுத்துப்பேன். நைட்டுக்கு வந்து தோசை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். இந்த 20 நாளுமே நான் வந்து சண்டே ஆனால் நான்வெஜ்ஜு கன்ஃபார்மாக நான் சாப்பிட்டுருவேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒன்றும் அவ்வளோக்கா உடம்பு ஏறாது, இன்னொரு மணி நேரம் கூட சேர்த்து கூட எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு நானும் சாப்பிடுவேன். கொஞ்சமாக லைட்டாக எடுத்துப்பேன், ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். அது மட்டன் சேர்த்துப்பேன், சிக்கன் சேர்த்துப்பேன், இந்த மீன் சேர்த்துருக்கேன். இந்த 3மே நான் நான்வெஜ்ஜில் எடுத்துருக்கேன். முட்டை அப்பப்போ எப்போயாவது ஒருக்கா தான் நான் சாப்பிடுவேன். இதுதான் நான் வந்து டெய்லியுமே இந்த 20 நாளில் நான் பண்ண ஃபுட் ஐட்டமு. எப்போதும் போல் நார்மலாக சாப்பாடு தான் எடுத்துப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒர்க் அவுட்டு நான் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தது. அதெல்லாம் போட முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் பத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்பாடி, எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. என்னடா இது, நம்ம 20 நாளைக்கு இவ்வளோ கிலோ குறைஞ்சிட்டோமா அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, கன்ஃபார்மாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னுமே ப்ரெஸ்ட் ஃபீடிங் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து இன்னுமே பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எனக்கு இவ்வளோ நாளாக வந்து பாப்பாவுக்கு வந்து பாப்பா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேன்ட்டா. அதனால் வந்து என்னால் இவ்வளோ நாள் ட்ரை பண்ண முடியல. 1 year கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணியிருக்காங்க. சிசேரியன் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 9 மந்த்தில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். 1 month ட்ரை பண்ணேன். வந்து அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸ்டிச்சிங்லாம் வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்புறம் வந்து இப்போ நான் கண்டினியூவாக வந்து 20 days, ஏதாவது என்னோடய டார்கெட் வெயிட் வந்து 60 கிலோ வந்து அந்த ஆப்பு கொடுத்துருந்துச்சு. என்னோடய ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் 3மே என்டர் பண்ணோன்னே அதில் கொடுத்துருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60 kg பக்கமாக வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் நான் எவ்வளோ குறைக்கிறேன் என்னன்ட்டு. நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. அப்பப்போ நான் எவ்வளோ கிலோ குறைக்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவும் இல்லாமல், நான் என்ன வந்து டயட்டை ஃபுட்டாக எடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து நிறைய வந்து அதாவது சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய ஒபிசிட்டி, ஃபேட்டு அப்படின்ற மாதிரி உடம்பு ஏறிட்டே போகுது. ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு, அப்புறம் வந்து நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்டு, சரி நம்ம அப்படி தான் வெயிட் ஏறுதுன்னு பார்த்தா குழந்த பிறந்தோடனே அப்படி கிடுன்னு உடம்பு ஏற ஆரம்பிச்சிது. சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து இப்போ வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் உங்களோட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.